சார், இப்போ இந்த தூங்குறதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் சார். அது ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடிபட்டு போகும். மூளை தூங்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய ஒர்க்கு வந்து 6 மணி நேரம் தான். இவன் டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தானா நேற்று போட்ட மாத்திரையுடைய எஃபெக்ட் கொஞ்சோண்டு இருந்துகிட்டு இருக்கும். இவன் அடுத்த மாத்திரையை போட்டாக்க அந்த 6 மணி நேரத்துக்கு மேலே அது 7 மணி நேரமாக மாறும். மூளையுடைய ஃபங்க்ஷன் பூராமே கெட்டு போகும். அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்நேரம் அப்படியே வந்து தலை தொங்க போட்டுக்கிட்டு வந்துட்டு அந்த மாத்திரைக்கு அடிமையாயிடுவாங்க. சார், இப்போ இந்த போதை மருந்து, இந்த இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுனால இது எந்த அளவுக்கு சார் இது எல்லாத்தையும் பாதிக்கும்? இந்த தூக்கம் இதுக்கு போய் அங்கே தூக்கத்தை உண்டாக்கிடுதுமா. நீங்கள் போதை மருந்தில் உங்களுக்கு விஸ்கி பிராண்டி இதில் உங்களுக்கு என்ன ஒரு விசேஷம்னா நாக்கில் பட்ட உடனே மூளைக்கு போகும். ஏன்னா அவ்வளோ லைட்டு, ரொம்ப மெல்லிய திரவங்கள் தொட்ட உடனே ஆவியாகி மேலே மூளைக்கு. அதனால தான் அப்படி விஸ்கியோ பிராந்தியோ ஏதோ குடிக்கிறான்னு குடித்த உடனே அப்படிமா. அது காரணம் என்ன, உடனே மூளைக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் ஒரு 100-150 பேரை காதலிச்சோம். எவ்வளோ திருப்பி காதலிக்கல. அத்தனை பற்றி மறக்கிறதாக்கா ஒரு பீப்பாயில் தான் வாங்கி குடிச்சிருக்கணும். ஒரு பொண்ணு பாக்கி எல்லாம் செல்ஃபிளாட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்குறது. அது என் ரூம் போய்ட்டு உடனே தலைவா தண்ணி அடிச்சிடலாமா. ஏன்னா தியானம் தண்ணி அடிக்கிறது நம்மளும் டெய்லி ஒருத்தி லவ் பண்ணுறா, அவருடைய முடியாதுன்ட்டு போகிறா. ஒவ்வொரு நாளும் குடிக்கிறதா எங்கடா இருக்குது காசு. காதல் தோல்விக்கு காசு வேறு செலவாகுது.